கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நார்மலான பப் ஸ்லீவ், ரொம்ப வந்து சும்மா ஒரு 3 ப்ளீட்டு பிடிச்சது. இதுக்கு தகுந்த மாதிரி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இதை நான் தைக்கிற வீடியோ கண்டிப்பாக போடுறேன், அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதை முடிச்சுட்டு கண்டிப்பாக தைக்கிற வீடியோ போடுறேன். இப்போ இது வந்து கரைப்பகுதி இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணணும். வச்சு திருப்புறதுனாலும் திருப்பலாம், நீங்கள் இந்த கரையை மாத்திரம் கரெக்டாக மடித்து தைக்கிறதா இருந்தாலும் அதை வந்து தைக்கலாம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கிடுவோம். லைனிங் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து மடித்து தைக்கிற மாதிரியே தாராளமாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மடித்து தைக்கிற மாதிரி தான் வந்து கட் பண்ண போகிறேன். வச்சு திருப்புறதா இருந்துச்சுன்னா 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி வந்து நமக்கு தேவைப்படும். அது தேவையில்லை. இப்போ அப்படியே வச்சு அதை மடித்து தைக்கிற அளவுக்கு வந்து எடுத்துக்கிடுவோம். மேலே தையலுக்கு மாத்திரம் சேர்த்து எடுத்துக்கணும். இந்த இடத்துல கையை கரெக்டாக இழுத்துக்கிறங்க, இழுத்துட்டு பார்த்துக்கிறங்க. அப்படின்னா இருக்கிற அளவு வச்சு மேலே மாத்திரம் 1/2 இன்ச்சு தையலுக்கு எடுத்திங்கன்னா போதும். ஏன்னா கீழே வந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம், அந்த துணி வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மெயின் பீஸை தான் மடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு இருக்கிற அளவு மேலே மாத்திரம் 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா போதும். இது ஆம்கோல் ஜாயிண்ட் வரும். கரெக்டாக அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறங்க. இப்போ கையோட சுற்றளவு வந்து பார்த்துக்கிடுவோம். கையோட சுற்றளவு வந்து லாஸ்ட்ல இருக்கு. இப்போ ஆம்கோல் அளவு வந்து பார்ப்போம். நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்கணும். இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டு எங்கே அது தையல் வருதோ அந்த கரெக்டாக அதுலேருந்து அளவு வச்சு பார்த்துக்கிறோங்க. கடைசியில் வருது. அப்போ நமக்கு வந்து அந்த ஜாயிண்ட் வந்து நான் எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த மாதிரியும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையை போட்டு இந்த மாதிரி நீட்டாக வந்து இந்த மாதிரி நல்ல சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கிறது. பெரிய ஸ்லீவு பாருங்கள், வெளியில் வருது தையல் வந்து. அப்போ நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஜாயிண்ட் வந்து போடணும். இப்போ நான் அதை கட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஜாயிண்ட் வந்து காமிக்கிறேன். இப்போ கையோட உயரம் வந்து எவ்வளோங்கிறத வந்து டேப்பில் அளவு எடுத்துக்கிடுவோம். 10.5 இன்ச்சு இருக்குது. 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு, 10 இன்ச்சு வந்து ப்ளவுஸோட ஸ்லீவோட உயரம். இப்போ 3.5 இன்ச்சு வந்து ஆம்கோல் உயரம் இறக்கியிருக்கேன். கை சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கிறது வந்து இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து மார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எப்படி கை இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க, வச்சுக்கிட்டு நல்லா மார்க் பண்ணி அதை வந்து எடுத்துக்கிறோங்க. ஆம்கோல் ஜாயிண்ட் வந்து ஏன்னா இதில் வந்து சுற்றளவே வந்து நமக்கு வந்து 7 இன்ச்சு இருக்குது. 8.5 இன்ச்சுக்கு மேலே வந்து நமக்கு வந்து ஆம்கோல் சுற்றளவு வரும். 8 இன்ச்சு தான் கரெக்டாக இருக்குது. அப்போ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் துணி வந்து வேணும். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நான் அதை வந்து எதில் ஜாயிண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த சென்டர் வந்து அடையாளப்படுத்திக்கிறேங்க. அவ்வளோதான். ஸ்லீவ் வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு இவ்வளோதான். இப்போ நான் அந்த ஒரு ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ப்ளவுஸ்லாம் அதில் போட்டு மொத்தமாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதனால் ஒரு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ முதுகு பகுதி எடுக்கலாம். நம்ம தைக்கும்போது அளவெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். கரெக்டாக 16 இன்ச்சு இருக்குது. 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கு நம்ம மெயின் பீஸை மடிச்சு அடிக்கிறதுனால அப்படியே அந்த 16 இன்ச்சு வச்சுருவோம். இதில் வந்து இடுப்பு இறக்கம் வந்து இவங்களுக்கு வந்து கழுத்து அகலம் வந்து நமக்கு வந்து 2.5 இன்ச்சு நான் வந்து எடுக்கிறேன். 2 to 2.25 இன்ச்சு எடுத்துக்கிறேங்க. கொஞ்சம் பாடி வந்து நல்ல அகலமான முதுகு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து 3.5 இன்ச்சு ஷோல்டர் வேணும். உங்களுக்கு 6 இன்ச்சு ஆம்கோல் உயரம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம நெக்கோட உயரம் எல்லாமே இதில் வந்து பார்த்துக்குருவோம். இந்த
இந்த சென்ட்ரு வந்து கரெக்டாக பார்த்துக்கிறங்க. முதுகில் வந்து இந்த சென்ட்ரு 2 டாட் இருக்குல்ல, அந்த டாட் 2ஐயும் ஒன்று சேர்த்துக்கிறங்க. ஒன்று சேர்த்துட்டு இந்த இதை வந்து கரெக்டாக மடிங்க. மடிச்சுட்டு கீழே இருந்து பாருங்கள் எவ்வளோ வந்து நெக் உயரம் இருக்குது அப்படிங்கிறது. இப்படியே இதை பார்த்துக்கிறங்க. இதை வந்து இந்த மாதிரி 4ஆக மடிச்சுக்கிறங்க. மடிச்சுக்கிட்டு ரெடி அளவு பார்த்துக்கிறங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா, அதாவது ஃபுல் அளவு, அதோட எக்ஸ்ட்ரா வந்து நான் ஒரு 2 தையலுக்கு தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நெக்கோட உயரம் எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். எத்தனை இன்ச்சு ப்ளவுஸ் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக சொல்கிறேன். இப்போ இதிலேருந்து 9.5 இன்ச்சு இருக்குது. நம்ம வந்து 9 வச்சோம்னா தச்சு திருப்பும்போது கரெக்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸில் வந்து அளவு வந்து பார்த்துக்கிறங்க. 42 இன்ச்சு இந்த ப்ளவுஸோட அளவு. இப்போ 10 வந்து எடுத்திருக்கேன். அது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2.5 இன்ச்சு வந்து சேர்த்து எடுத்திருக்கேன். அப்படியே டீப்பாக உள்ள வந்து ரவுண்டு வந்து நல்லா நீட்டாக உள்ளுக்குள்ளே வரைஞ்சிக்கிறோங்க. அப்போ தான் நெக் வந்து அழகாக வரும். இந்த ஷோல்டர் வரைஞ்சிக்கிறோங்க. இது வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்திருக்கோம். ஏன்னா 15 வந்து ப்ளவுஸோட இறக்கம், 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு எடுத்திருக்கேன். இதை கரெக்டாக நேரம் வந்து நம்ம எந்த அளவுக்கு போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து அது வந்து நேரம் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ இதில் உள்ள அளவு வந்து சொல்கிறேன். உங்களுக்கு லூஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக 1 இன்ச்சு எடுங்க போதும். மேலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு, இந்த பக்கம் 2.5 இன்ச்சு வரைகிறது அதையும் வந்து கரெக்டாக சேர்த்துக்கிறங்க. உள் வாங்கி வரைஞ்சிட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக உள் வாங்கி இதை வரைஞ்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து சுருக்கம் வராது. அதாவது துணி தூக்கும் பாருங்கள், இந்த பக்கமும் ஃப்ரண்ட்டும் பேக்லேயும் துணி தூக்கும், அது வந்து தூக்காது. அதுக்காண்டி உள் வாங்கி கொஞ்சம் வரைஞ்சிருங்க. அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு. இது வந்து டாட் பாயிண்ட்டுக்கு உள்ளது. நான் எக்ஸ்ட்ரா இது ரொம்ப வந்து போட்டு எல்லாத்துலேயும் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ 8.5 இன்ச்சு அப்படிங்கிறது, இப்போ இதை வந்து அளவு வந்து வச்சு பார்த்துக்கிறேங்க. இங்கேருந்து அளவு பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. 8 இன்ச்சு தான் இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் கிளாத் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு ப்ளவுஸ் கரெக்டாக அளவு மாத்திரம் எடுத்துக்கிறோங்க. இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, அதனால் நம்ம வந்து கிராஸ் வந்து போடணும். இப்போ முதுகு பகுதி எடுத்தாச்சு. இப்போ அதை கிராஸாக போட்டுக்கிறோங்க. இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்கிறங்க, கிராஸ் வருதா அப்படிங்கிறது வந்து இழுத்து பார்த்துக்கிறங்க. கரெக்டாக இந்த மாதிரி அளவு வந்து பார்த்து போட்டுக்கிறோங்க. இந்த பக்கமும் வந்து துணி வந்து பத்தாமல் வரக்கூடாது. இப்போ நமக்கு வந்து ஜாயிண்ட்டுக்கு வந்து இந்த துணி தான் வந்து எடுக்கணும். அதனால் அதை கணக்கு பண்ணி கரெக்டாக போட்டுக்கிறோங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டு நெக் வந்து உயரம் எடுத்துக்கிடுவோம். இவங்களுக்கு வந்து 6.5 இன்ச்சு. இந்த ப்ளவுஸ் வந்து இழுத்து கொடுக்காது, அதனால் கரெக்டாக அதை பார்த்து கட் பண்ணிக்கிறோங்க. 6.5 இன்ச்சு முன்கழுத்து, கீழே இருந்து 4 இன்ச்சு ஹைட்டு நீங்கள் டேப் வச்சு அளவு எடுத்துக்கிறோங்க. இதில் வந்து குடையவெல்லாம் கூடாது. ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி குடைஞ்சி தான் கட் பண்ணியிருக்கோம். அதனால் குடையவெல்லாம் கூடாது, அப்படியே விட்டுறணும். இப்போ இதை வந்து எடுத்துருங்க. இந்த இதை வந்து எடுத்துடலாம். இந்த ரவுண்டு வந்து போட்டுக்கிறோங்க. இந்த ரவுண்டு போட்டுக்கிட்டு இப்போ இதோட உயரம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். அதாவது கப் சைஸ் இந்த ப்ளவுஸ் அளவு நம்ம அவங்க வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஹைட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து இறக்கணும். ஃப்ரண்ட் பீஸ் மேலே ஏற்றுனீங்கன்னா ஷோல்டர் வந்து முன்னாடி இறங்கிடும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிறங்க. கரெக்டாக இருக்குது. ப்ளவுஸோட துணியும் வந்து அவ்வளோதான் இருக்குது. இப்போ மேல் தையலுக்கும் எடுத்திருக்கோம், கீழ் தையலுக்கும் சேர்த்து தான் எடுத்திருக்கோம். எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நம்ம இழுத்து பார்த்துருக்கோம் 14 இருக்குது. அப்போ மேலே 1/2 இன்ச்சு போயிடும், கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். அது போக மீதி வந்து நமக்கு வந்து 13 to 14 கிடைக்கும். நான் 1/2 இன்ச்சு தையல் பிடிக்க மாட்டேன், ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்பேன். கரெக்டாக வரும் அளவு.
இதை அப்படியே வளைச்சிக்கிறோங்க. வளைச்சி இதை வந்து கட் பண்ணிக்கிறோங்க. இது வந்து வளைவு வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். கொக்கிப்பட்டியிலேருந்து நமக்கு வந்து 2.5 இன்ச்சிலேருந்து வளைச்சு எடுக்கிறது வந்து கரெக்டாக 4 இன்ச்சில் கொண்டு வந்து முடிங்க. 4 to 4.5. பெரிய ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா 4.5 கூட வைக்கலாம். இங்கே வந்து முடிக்கிறது அதே மாதிரி இந்த பக்கமும் நமக்கு வந்து 2.5 இன்ச்சில் வந்து முடிங்க. அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு. அவ்வளோதான். இதில் வந்து நம்ம இழுத்து பார்த்து தான் கட் பண்ணியிருக்கோம், அதனால் போதுமான அளவு. இப்போ இதில் வந்து இந்த பக்கம் இவ்வளோ போயிடும் தையலுக்கு. இப்போ மீதி இருக்கிறது வந்து கொக்கிப்பட்டி அளவுக்கு வந்து வரும். இப்போ இதுதான் வந்து ஆம்கோல் ஜாயிண்ட். இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள். இந்த ஜாயிண்ட் வந்து ஆம்கோலுக்கு அதை எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பட்டிக்கெலாம் துணி இல்லை, நம்ம வேறு துணி தான் வந்து இதுக்கு வந்து போட்டுக்கணும். மெயின் பீஸ் எடுத்துக்கிடுவோம். இப்போ முன்கழுத்து வந்து கரெக்டாக எப்படி குடஞ்சி வெட்டுறேங்கிறத வந்து பாருங்கள். அந்த மாதிரி நீட்டாக குடஞ்சி வெட்டணும். அப்போ தான் முன்னாடி ரவுண்டு வந்து கரெக்டாக வரும். நல்லா நீட்டாக உள்ளரை கத்திரி போயிடணும். இந்த மாதிரி நல்லா பெண்ட் பண்ணி வளைச்சி கொண்டு வருங்க. அப்போ தான் முன்னாடி கழுத்து அழகாக வரும், ரவுண்டு வந்து அழகாக வரும். இப்போ அதை எப்படி இந்த சேப்பு பார்க்குறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். சென்ட்ரு ஷோல்ட்ரு இதை கரெக்டாக மடிச்சுக்கிறோங்க. இதை மடித்து பாருங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா வெளியில் தள்ளி இருக்குது அப்படின்னு. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து டாட் பாயிண்ட்டுக்குள்ளது இந்த அளவுக்கு வரும். இதில் வந்து அகலம் எவ்வளோ, லென்த் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன் பாருங்கள். அகலம் வந்து 1.5 இன்ச்சு, லென்த்து வந்து 3.5 இன்ச்சு. இதை மெயின் டாட் பிடிச்சிட்டோம்னாலே நமக்கு வந்து மற்றதெல்லாம் கரெக்டாக வந்துடும். நான் இதை வந்து தைக்கிற வீடியோ வந்து போடுறேன். இந்த மெயின் டாட் மாத்திரம் ப்ளவுஸ் அளவு பார்த்து இதை அடையாளப்படுத்திக்கிறங்க. கரெக்டாக இருக்கும், நமக்கு வந்து தைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான். இந்த அளவை போட்டு நம்ம மீதி இருக்கிற ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பட்டிக்கு வந்து கிளாத் இல்லை, அதனால் அதை தைக்கும்போது தான் நமக்கு வந்து பட்டி வந்து வெட்டணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இது ஏன் வந்து இந்த ஜாயிண்ட்டுக்குள்ள கிளாத் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த இருக்குல்ல, இப்போ முதுகு பகுதிக்கு வந்து இதை போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு இப்போ நம்ம கையோட அளவு வந்து இவ்வளவுக்கு தான் இருந்தது, இவ்வளவுக்கு இருந்தது. இப்போ இந்த பேலன்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து துணி கிடையாது. இதில் வந்து 2 பிட்டு இருக்குது பாருங்கள். இந்த 2 பிட்டையும் இந்த மாதிரி மடிச்சுக்கிறோங்க. நமக்கு வந்து கைக்கு இந்த இடத்துக்கு துணி இருக்குது, இந்த இடத்துக்கு மாத்திரம்தான் துணி கிடையாது. அதனால் இதை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா 4 பிட்டு இருக்கும், 2 கைக்கும் போடுற அளவுக்கு. இதில் வந்து கரெக்டாக ஜாயின் போட்டுக்கலாம். நீட்டாக இருக்கும், நமக்கு வந்து ஜாயிண்ட் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து கிராஸாக போடும்போது நமக்கு 4 தையல் 5 தையலுக்கு தேவையான அளவுக்கு வந்து இதில் வந்து நமக்கு துணி கிடைக்கும். இதுக்கு இந்த இதுதான் வந்து ஜாயிண்ட்டு. இப்போ இந்த அளவை போட்டு அப்படியே நம்ம ப்ளவுஸை வந்து கட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற ப்ளவுஸையும் இதுலேயும் கரை தான் இருக்குது, அதனால் நமக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வச்சு திருப்புறதை விட நீங்கள் மடித்து தைச்சிங்க அப்படின்னு சொன்னால் துணி வந்து கம்மியாக வரும். லைனிங் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிருக்குதோ அதை வந்து நம்ம இதில் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இதை இப்படியும் போட்டு வெட்டலாம். 2-3 ப்ளவுஸாக சேர்த்து போட்டு நீங்கள் வெட்டுறதுனால தாராளமாக வெட்டிக்கலாம். நான் ஒரே மாதிரி தான் அளவு வந்து கட் பண்ணுறேன். இது வந்து பஃப் ஸ்லீவ், அதாவது பஃப்னா சும்மா ஒரு 3 ஃப்ளீட்டு, சென்ட்ரு ஒரு ஃப்ளீட்டு, அந்த பக்கமும் இந்த பக்கமும் குட்டியாக 2 ஃப்ளீட் பிடிப்பேன். அது வந்து எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து தைக்கிற வீடியோ உங்களுக்கு நேரடியாக தைச்சு காமிக்கிறேன். அப்படியே கரெக்டாக சென்ட்ரு கட் பண்ணிடுங்க. இருக்கட்டும், இன்னொரு ப்ளவுஸும் வந்து வெட்டிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து வெட்டலாம். அதுலேயும் கரைப்பகுதி இருக்குது, நம்ம வந்து அப்படியே மடித்து அடிச்சிடுவோம். நெட்டு கை வந்து எல்போ ஸ்லீவு, அதனால் நமக்கு வந்து கை வந்து எம்மிங் போட தேவையில்லை, அப்படியே வச்சு தைச்சிக்கலாம்.
ஆனால் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து எடுத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுங்கள். சென்டர் கட் பண்ணிக்கிறேங்க. 3 ஸ்லீவும் வந்து நமக்கு வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இடுப்பு பகுதி கட் பண்ணும்போது மொத்தமாக போட்டு கட் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி மொத்தமாக கட் பண்ணிவிட்டு சிங்கிள் பீஸாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி 4 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா துணி கொஞ்சம் நமக்கு வந்து மிச்சமாகும். ஆனால் அளவு மாத்திரம் கரெக்டாக இருக்கணும். இதில் ஏதாவது எடுத்து வச்சுக்கிறோங்க. உங்களுக்கு வெயிட் வச்சுட்டு கூட நல்லா நீட்டாக வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. நல்ல வளைவு இந்த மாதிரி பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நெக்கு கட் பண்ணுங்கள். இப்போ 3 ப்ளவுஸ் வந்து மொத்தமாக போட்டு முதுகு போய் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை கரெக்டாக எடுத்து விட்டுக்கிறோங்க. ஏன்னா நமக்கு வந்து ஆம்கோல் ஜாயிண்ட் இதில் தான் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுனால அதை நீட்டாக வந்து எடுத்து விட்டுட்டு இதை பிரிச்சுட்டு தனித்தனியாக போட்டு நம்ம வந்து மெயின் பீஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கிறங்க. கீழேயும் அதே மாதிரி துணி இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிறோங்க. இப்போ 3 ப்ளவுஸ்க்குமே பட்டி துணி வந்து பத்தலை. அதை வந்து நம்ம வேறு துணி தான் போட்டு கட் பண்ணணும். அது எக்ஸ்ட்ரா நான் தைக்கும்போது கண்டிப்பாக அதை வந்து காமிக்கிறேன். நெக்கு முன்னாடி நெக்கும் பின்னாடி நெக்கும் கட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து கட் பண்ணுங்கள். ஷேப் மாறிடாமல் கட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த ஜாயிண்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ அந்த 2 ப்ளவுஸ்க்கும் வந்து இதை வந்து ஜாயிண்ட் வந்து 2 ஸ்லீவுக்கும் போடணும். அதை போடுறதுக்கு தனியாக அதை எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ மெயின் பீஸை போட்டு கட் பண்ணி எடுத்துருவோம். இது 2 பக்கமும் கரை இருக்குது. நமக்கு ஒரு நல்ல அகலமாக இருக்குது கிளாத், அதனால பிரச்சனை இல்லை. மற்ற துணியில் தான் வந்து துணி கம்மியாக இருக்குது. இப்போ நான் சொன்னேன்ல எப்படி வந்து தைக்கணும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இந்த அளவு வந்து 1/2 இன்ச்சு அதில் இருக்குல்ல, அதை வந்து இதை மடித்து இப்படியே தைச்சிட வேண்டியது தான். நமக்கு வந்து ஈஸியான வேலை. 2 தையலில் வந்து முடிஞ்சிடும். கரெக்டாக இறக்கம் பார்த்து அந்த அளவுக்கு வந்து தைச்சி இது கட் பண்ணிக்கிறோங்க. இந்த பக்கம் நேரை வந்து கட் பண்ணி எடுங்க. ஏன்னா அந்த பக்கம் கரை இருக்குது. நம்ம கை வேணுன்னா கூட இன்னொரு கை அதில் வந்து எடுத்துக்கலாம். அதனால இந்த மாதிரி நேரை கட் பண்ணிடுங்க. பெண்ட் பண்ணி கட் பண்ணிங்கன்னா முதுகு பகுதி கட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
கீழே வந்து இப்போ நம்ம வந்து அளவு அப்படியே எடுத்திருக்கோம். இப்போ வந்து இது வந்து மடிச்சடிக்கிறதுக்கான கிளாத்து. இந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் மடிச்சடிப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிடுங்க. நமக்கு இதில் வந்து பட்டிக்கு தாராளமாக துணி இருக்குது. இப்போ இதை வந்து அப்படியே திருப்பிக்கிறங்க. இந்த பக்கமாக போட்டுக்கிறோங்க. ஏன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ் எடுக்கணும். இந்த பக்கம் போட்டுக்கிட்டிங்கன்னா எடுக்க நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த அளவு கொஞ்சோண்டு கம்மியாக வரும். இந்த மூளை மொத்தம் அதை நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு ஸ்லீவ் இதில் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். அதனால தான் இதை கணக்கு பண்ணி நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். இதில் வந்து பார்க்கலாம். இதில் ஒரு ஸ்லீவ் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா, ஏன்னா நமக்கு வந்து பக் ஸ்லீவ், அதனால கொஞ்சம் ஸ்லீவ் வந்து பெருசாக தேவைப்படும். அகலம் தாராளமாக இதில் ஒரு கை எடுக்கலாம், அதில் ஒரு கை எடுத்துகிட்டு இதில் ஒரு கை எடுத்துக்கலாம். மீதி வந்து கணக்கு பண்ணி நம்ம வந்து பட்டி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதை நான் வந்து கண்டிப்பாக தைக்கிற வீடியோ வந்து போடுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கும்போது. அது இதில் வந்து கிளாத்தை மாத்திரம் கரெக்டாக எடுத்து வச்சுருங்க. இதுலேயும் கரை இருக்குது, அதனால் அதை கணக்கு பண்ணி தான் இந்த கரையை கணக்கு பண்ணி தான் நான் வந்து கிளாத் வந்து எடுத்திருக்கேன். அந்த லைட்டாக இருக்குது பாருங்கள், பார்டருக்கு மேலே, அதை மாத்திரம் எடுத்துக்கலாம். இது ஸ்லீவு பெருசாகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு போதுமான அளவு. இதுலேயும் நான் எப்படி அந்த இதுக்கு கட் பண்ணமோ அதே மாதிரி தான். இந்த இடத்துல இந்த பிளெயின் கிளாத் இருக்குல்ல, இதை வந்து அப்படியே மடிச்சு அடித்தோம் அப்படின்னா போதுமான அளவு. கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது, அயன் பண்ணிட்டு தைக்கலாம் தைக்கையில். இதுவும் நம்ம வந்து லைனிங் வந்து கரெக்டாக எடுத்திருக்கோம், இதை தான் மடிச்சு அடிக்கணும், அதனால் இதை வந்து சேர்த்து எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் இதை வந்து திருப்பிக்கிறங்க. திருப்பிட்டு இந்த பக்கமாக போட்டுக்கிடுங்க. நல்லா கிராஸ் வரணும், அதனால அந்த கிராஸ் கட்டிங் பார்த்துக்கிறங்க. அதுலேயும் இதே மாதிரி நம்ம பப் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கை வந்து கொஞ்சம் பெருசாக வேணும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் இல்லாமல் நீட்டாக வந்து கை எடுத்துக்கலாம். அந்த இதுலேயும் நமக்கு வந்து அந்த கை வருதா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஒரு பக்கம் இருக்கு பாருங்கள், ரெண்டு கையும் எடுத்துக்கிட்டு மீதி துணியை வந்து தாராளமாக பட்டிக்கு வந்து எடுத்துக்கலாம். இந்த இருக்குது நமக்கு வந்து நீட்டாக வரும். இதில் ஒரு கை அதில் ஒரு கை, ரெண்டு இதுலேயும் எடுத்துக்கலாம்.
அது அதில் கரெக்டாக எடுத்து வச்சு சுற்றி வச்சுருங்க. அந்த ப்ளவுஸ்க்கு வந்து இதை கட் பண்ணிடுவோம். இதுதான் துணி ரொம்ப கம்மியாக இருக்கிறது. இது கண்டிப்பாக ஜாயிண்ட் வரும், நமக்கு எல்லாமே ஜாயிண்ட் வர மாதிரி இருக்கும். இப்போ நான் இது வந்து நேராக கட் பண்ணிடுவோம். பாருங்கள், துணியே பத்தலை, ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக ஜாயின் போடணும். இதையும் வந்து இந்த கரைப்பகுதி தான் மடிச்சடிக்கணும். ஏத்தரப்பம் இல்லாமல் கரெக்டாக பார்த்துக்கலாம். இது ரொம்ப துணி வந்து கம்மியாக இருக்குது. எப்படி கட் பண்ணணுங்கிறத பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக ஜாயிண்ட் வரும், நிறைய ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்து தான் கட் பண்ணணும். இதை வந்து இந்த அளவுக்கு மடிச்சடிக்கிறதுக்கு மாத்திரம் எடுத்துக்கிறோங்க. ரொம்ப சேர்த்து வெட்டிடாதீங்க, துணி பத்தாமல் போயிடும். இது வந்து அந்த பக்கத்தில் தான் கை வந்து ஜாயின் போடுற மாதிரி வரும். அதனால் எல்லாமே பத்தாமல் வரக்கூடாது. இதை கரெக்டாக எடுத்துடணும். இந்த கிளாத் வந்து நமக்கு இருந்ததுன்னா வேறு எதுக்காவது ஜாயிண்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால் இதை கரெக்டாக பார்த்து எடுத்துக்கிறது. இந்த மாதிரி போட்டு இதை முழுசாக எடுத்துருங்க ஃப்ரண்ட் பீஸை. மீதி இருக்கிறத வந்து கைக்கு வந்து கரைப்பகுதி வந்து ஜாயின் போட்டுக்கலாம். அளவு மாத்திரம் கரெக்டாக கட் பண்ணிடுங்க, துணியை வேஸ்ட் பண்ணிடாமல். இது அப்படியே இருக்கட்டும். இந்த பேலன்ஸ் துணி வந்து நான் தைக்கும்போது எது எதுக்கு தேவையோ அதுக்கு வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை தான் வச்சு மெயின் பீஸே வந்து கிடையாது, இவ்வளோ தான் இருக்குது. இந்த கரையை வச்சு தான் கை வந்து ஜாயின் போடணும். எந்தெந்த பக்கம் பத்தலை அப்படிங்கிறத வச்சு பட்டிக்கு தனி துணி வந்து தேடணும். மூணு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம். நீட்டாக 3 ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்கீங்க. இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோ வந்து உடனே அப்போ தான் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.